பந்தயத்துல ஓடுற குதிரையை பார்த்துருப்போம். அது ஏன் ஓடுது, எதுக்கு ஓடுது, எதுவுமே அதுக்கே தெரியாது. நமக்கும் தெரியாது ஏன் அது அவ்வளோ வேகமா ஓடுது அப்படின்ட்டு. அது ஜெயிச்சாலும் அந்த குதிரை சந்தோஷப்பட போறதில்ல, தோத்தாலும் உட்காந்து வருத்தப்பட போறதில்ல. அதுக்கு தேவை ஓடணும், அது மட்டும்தான். ஏன் அது அவ்வளோ வேகமா ஓடுது அப்படின்னா, எங்க தான் வேகமா ஓடலை அப்படின்னா, அந்த குதிரைக்கு சொந்தக்காரர் இருக்காரு இல்லைங்களா, அவர்கிட்ட சவுக்கடி வாங்குறதுக்கு ஆளாகணும் அந்த குதிரை. அந்த சவுக்கடிக்கு பயந்துக்கிட்டு மட்டும்தான் அந்த குதிரை அவ்வளோ வேகமா ஓடும். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப்ல மற்றவங்க என்ன பேசிடுவாங்களோ, மற்றவங்க தன்னை பத்தி என்ன நினைச்சிடுவாங்களோ அப்படின்ற சவுக்கடிக்கு பயந்து 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 ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம், அதனால என்ன யூஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம வேகமா ஓடுறோம். மற்றவங்கள பத்தி நினைச்சு நினைச்சு அவங்களுக்கு பயந்து தான் நம்ம அதிகமா ஓடிட்டு இருக்கோம். நமக்கு என்ன தேவை, நமக்கு பிடிச்சதை நம்ம பண்றோமா, நமக்கு பிடிச்சதை நம்ம செய்யறோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, மற்றவங்க என்ன பேசிடுவாங்களோன்னு பயந்து பயந்து தான் நம்ம ஓடுறோம். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. இது உங்களோட வாழ்க்கை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்க. யாருக்கும் எதுக்காகவும் பயப்படாதீங்க.